வருமானத்தை விட 300 மடங்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் சிக்கியிருக்கிறார் ஒரு பெண் ஆய்வாளர். 8 வருடத்தில் 5 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த லேடி இன்ஸ்பெக்டர் சிக்கியது எப்படி? கடந்த ஒரு வாரமாக சென்னை காவல்துறை வட்டாரத்தை கதிகலங்க வைத்திருக்கும் ஒரு பெயர் இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமி. பார்ப்பதற்கு பரம சாதுவாக இருக்கும் இவர் பல வழக்குகளில் வாங்கிய லஞ்ச தொகையை கண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளே ஆட்டம் கண்டுவிட்டனராம். வருமானத்தை விட 372%. எப்படி? 372% அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தொக்காக சிக்கியிருக்கிறார் இந்த காக்கி பெண் போலீஸ். கோடிகளில் கோட்டை கட்டி வைத்த இந்த கேடி போலீசின் பின்னணியை புரட்டி பார்க்க செய்தியாளர் சாலமனுடன் களத்தில் இறங்கினோம். சென்னை திருமங்கலம் வெல்கம் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் விபச்சார தடுப்பு பிரிவு பெண் ஆய்வாளரான ராஜலட்சுமி. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையன்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வாளர் ராஜலட்சுமியின் வீடு மற்றும் அவர் தொடர்பான இடங்களில் அதிரடியாக சோதனைகளை மேற்கொண்டனர். சுமார் 4 மணி நேரம் நடந்த சோதனையில்தான் ராஜலட்சுமியின் ராஜதந்திரங்கள் அம்பலமாகின. ராஜலட்சுமி கடந்த 1999ஆம் ஆண்டு உதவி ஆய்வாளராக காவல்துறையில் பணியில் சேர்ந்தார். 2010ஆம் ஆண்டு முதல் சென்னையில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு, பொருளாதார குற்றப்பிரிவு போன்ற முக்கியமான பிரிவுகளில் தொடர்ந்து பணியாற்றி வந்துள்ளார். இவர் மீது பணிக்காலத்தில் பல்வேறு புகார்கள் எழுந்ததை அடுத்து லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அவரை பற்றி ரகசியமாக விசாரணை நடத்தி வந்தனர். அதில்தான் இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமி தனது பெயரிலும் குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கி குவித்தது தெரியவந்தது. இதற்காக கடந்த 2017 ஜூன் மாதம் முதல் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான காலகட்டத்தில் ஆய்வாளர் ராஜலட்சுமி வரவு செலவு மற்றும் சொத்துக்கள் வாங்கியது உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர். அதில் 2017ஆம் ஆண்டு ஆரம்ப காலத்தில் ராஜலட்சுமியின் சொத்து மதிப்பு வெறும் 3,64,310 ரூபாய் மட்டுமே. ஆனால் 2025 ஜூன் மாதம் கணக்கில் 4,62,06,529 ரூபாய் மதிப்பில் சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கிறது. அத்துடன் இந்த காலகட்டத்தில் 1,45,80,000 ரூபாய் வருமானமும் 2,25,98,000 ரூபாய் செலவினங்களாக இருப்பதும் தெரியவந்தது. மேலும் சேமிப்பாக சுமார் 80 லட்சம் ரூபாய் வைத்திருப்பதையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து ஒட்டுமொத்தமாக பெண் ஆய்வாளர் ராஜலட்சுமி மற்றும் அவரது குடும்பத்தினரின் பெயரில் சுமார் 5,42,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் குவித்து வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆக மொத்தம் இவர் தனது அதிகாரப்பூர்வ வருமானத்தை விட 372% கூடுதலாக சொத்து சேர்த்துள்ளதை கண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளே அதிர்ந்து போயிருக்கிறார்கள். இவை அத்தனையும் ராஜலட்சுமி தனது பணிக்காலத்தில் வாங்கிய லஞ்சமாகத்தான் இருக்க வேண்டும் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இதனால் பெண் ஆய்வாளர் ராஜலட்சுமி பணிபுரிந்த காலத்தில் எந்தெந்த வழக்கிற்கு எவ்வளவு லஞ்சம் வாங்கினார், எப்படி வாங்கினார் என்பது குறித்தும் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் பெண் ஆய்வாளர் ராஜலட்சுமி வருமானத்தை விட அதிகமாக சொத்து குவித்த விவகாரத்தில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆரம்ப காலத்தில் வெறும் 3 லட்சம் ரூபாய் அளவில் சொத்துக்களை வைத்திருந்த பெண் ஆய்வாளர் அடுத்த 8 வருடங்களில் 300 மடங்கிற்கு மேல் லஞ்சம் பெற்று கோடிக்கணக்கில் சொத்துக்களை குவித்த சம்பவம் தமிழக காவல்துறையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து நடைபெறும் விசாரணையில்தான் ராஜலட்சுமியின் ராஜ வாழ்க்கைக்கு பின்னால் உள்ள ராஜதந்திரங்கள் வெளிவரும். இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி.
தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.